செயற்கைக்கோள் இணைப்புடன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் 32 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னை நகரில் செயல்படும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் என அனைத்து இடங்களும் கேமராமயமாகிறது. கடைகள், வீடுகளிலும் கேமராக்கள் பொருத்தப்படுகின்றன. கொலை உள்ளிட்ட குற்ற வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு இந்த கேமராக்கள் தான் போலீசாருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்ற அடிப்படையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுகின்றன. தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலக வளாகமும் கேமரா வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. காவல் ஆணையர் அலுவலகம் செயல்படும் 10 மாடி கட்டிடம் முழுவதிலும் ஏற்கனவே 22 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. தற்போது காவல் ஆணையர் அலுவலக வளாகம் முழுவதும் மேலும் 10 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. புயல், மழை என எந்த சீதோஷண நிலையிலும் இந்த கேமராக்கள் துல்லியமாக செயல்படும் தன்மை கொண்டவை என்கிறார் தொழில்நுட்பவியலாளர் பாலசுப்ரமணியன். வாட்டர் ப்ரூஃப் வெதர் வாட்டர் ப்ரூஃப்னால உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டி எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதனால் இதில் எந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. அதில் நல்ல வாட்டர் ப்ரூஃபோடு இருக்கனால இது மழை எந்த இதுனா கூட உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது உங்களுக்கு. கேமராக்கள் அனைத்தும் செயற்கைக்கோளுடன் இணைக்கப்பட்டுள்ளதுடன் இவற்றின் காட்சிகளை ஒருங்கிணைத்து பார்க்க காவல் ஆணையர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லாருமே எங்கே இருந்தாலும் அவரோட மொபைல்லையும் பார்க்கலாம். ஐபி பேஸ்டுன்றதுனால அவருடைய மொபைலில் எங்கே இருந்தோனாலும் பார்க்கலாம். எந்த கேட்லேருந்து சப்போஸ் எதனால் அந்த கார் ரொம்ப நேரம் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குன்றது அவர் அங்கேருந்து வாட்ச் பண்ணியோ இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். அவர் காவல் ஆணையர் அலுவலகம் போன்றே மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் இந்த நவீன கேமராக்களை பொருத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் எழில்.